கட்டி இந்த குளக்கரையிலே கட்டுக்கொடியை பிடுங்கி கட்டி இருக்கிறான். ஆனா அந்த கட்டுக்கொடியானது நான் என்னுடைய மாமனை நினைத்ததே உண்டானால் விலகிவிட்டது இல்லையா? அதனால இவனை கொல்ல வேண்டுமானால் அசீர் வாக்கு சொன்னது போட்டியாகிய காளிகா தேவியிடத்தில் வீரவாள் இருக்கிறது. அந்த வீரவாளை வாங்கினால் இந்த வல்லரக்கனை கொல்லலாம். தேவிய மந்திர வாளுக்காகவே பாட்டு கட்டுக்கொடையை கட்டியிருந்தால் நான் குளத்தில் குளித்து தப்பித்து வந்திருக்கின்றேன். அவனை கொல்ல வேண்டும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வீரவாளை கொடுத்தால் நான் அவனை வீழ்த்திவிட்டு என்னுடைய மாமன் மகளாகி சுந்தரியை மணமுடிக்க வேண்டும். எனக்கு ஆட்சி கூற வேண்டும் தாயே. எனக்கு ஒரு கணக்கில் வேண்டும். ஆமா, இது எடுத்து சென்று அவனை கொன்று நீ வென்று சுகமோடு வாழ்வாய், திருமணம் செய்வாய். அப்படியாக வீரவாள் அபிமன்யன் என்று பெயர் சூட்டுகிறார். இன்னும் இதே உள்ளூர் மாநகரத்தைச் சேர்ந்த நமது ஆருயர் ஐயாவாகிய விளங்க வரக்கூடிய நமது ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துல எல்லா ஆட்டக்கலை எனக்கு அனுபவம் இல்ல. இப்ப அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச்சு கொடுத்தேன். அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டது அவருக்கு தெரியாத ஆட்டக்கலைஞர்களே கிடையாது. மகாபாரதத்தினுடைய முழு கதையும் அவருக்கு தெரியும். மகாபாரதம் இல்ல, இந்த தெருக்கூத்து கலையில என்னென்ன நாடகம் ஆடுறாங்களோ அனைத்துமே யாரு கட்ட வந்து தப்பிச்சாலும் அவர் வந்து உட்காந்தா அவரு கட்ட தப்பிக்க முடியாது. சரியா? அப்படி ரவிச்சந்திரன் ஐயா கொடுக்கக்கூடிய காஞ்சானம் யாருடைய பேரு என்றால் எம்பெருமான் ஏழுமலையான் இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் மேலே பணம் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தை ஆண்டவராகிய எம்பெருமான் காத்து ரச்சித்து என்றென்றும் அவர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி வணங்குகின்றோம். அவரால் அளிக்கக்கூடிய காட்சானம் நாடகம் மன்றத்திற்காக ஜெயம். ஒன்னும் இல்ல, ஒரு காவடி போட்டு சுபமே ஜெயம். இதே இன்னும் உள்ளூர் மாநகரத்தை சேர்ந்த நமது ஆருயிர் அண்ணா நமக்கு இவ்விடத்திலே தெருக்கூத்து இந்த பசங்க கிட்ட ஒப்படைச்சா நல்லா பண்ணுவாங்க. நிறைய குறையோ பொறுத்து காத்து ரசித்து நம்மளை எல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த நாடக பிள்ளைகளை ஆட வைத்து ரசித்து பார்க்கக்கூடிய அண்ணார் தென்னகிருஷ்ணன் அண்ணார் அவர்கள் யார் மீதிலே பணம் அளிக்கிறார் என்றால் செத்து சிவன்பதி 4ஆவது அடைந்த தனது தாய் லலிதா அம்மையார் மீதிலும் தனது ஆருயர் மகனாக இருக்கக்கூடிய வெற்றி செல்வன் அண்ணா மீதிலும் சரியா பாசமாக வளர்த்த மகனும் இறந்து விட்டார். தன்னை பாசத்தோடு வளர்த்த பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்னை மீதிலும் லலிதா அம்மையார் மீதிலும் பணம் அளித்திருக்கிறார். எம்பெருமான் ஆண்டவன் கிருபையால் மீண்டும் அவரது இல்லத்தில் ஏதாவது ஒரு சொந்தம் வழியாக மீண்டும் அவர்களின் இல்லத்தில் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒரு பிள்ளையாக ஜன்னலம் எடுத்து அவருக்கு ஆதரவு அளிக்க என்றென்றும் ஆண்டவர்